வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ரோல் டிஃபைனிங் இன் மிடில் ஏஜ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், ரிஸ்க் எடுக்கிறது குறைவாக இருக்கும், ரிஸ்க் எடுக்கிறத பற்றி பயப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இந்த வயசில் இருக்கும். ஏன்னு சொன்னால், ஒரு 30 வயசில் ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னு சொன்னால் அதற்குள்ளே நம்ம எத்தனை வியாபாரம் சிறப்பாக செய்ய முடியும், அந்த தொழிலில் எந்த அளவுக்கு முன்னுக்கு வர முடியும், என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசித்திருப்போம். ஆனால் இந்த ஒரு 15 இயர்ஸ் கேப்பில் நம்ம அந்த தொழிலை சிறப்பாக செய்திருந்தோம்னா அந்த தொழிலில் ஓரளவுக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைச்சிருக்கோம், ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும், நம்ம இந்த தொழிலை சிறப்பாக செய்கிறோம்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். அதனால் இப்போ இந்த தொழில் ஸ்லோவர் லேட்டில் மேலே வந்தால் கூட கண்டிப்பாக மேலுக்கு வரும் அப்படின்ற ஒரு அந்த நம்பிக்கையினால, அந்த ரிஸ்க் இருக்குல்ல, இந்த மாதிரி நேரத்தில் புது தொழில் தொடங்கினா ரிஸ்க் இல்லை அப்படின்றதுனால இந்த தொழிலை நம்ம சிறப்பாக செய்ய முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை வரும். அதில் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸே இருக்கும். அது உள்ளுக்குள்ளே எழுத்தில் எழுத முடியாத அளவுக்கு ஒரு சிறப்பு தைரியம் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் ரிஸ்க் இல்லைன்றதுனால, அப்புறம் நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லேயே நம்ம என்ன நிறைய டெவலப் இருக்குது, மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால், க்ரோத்து, டெவலப்மெண்ட், மெச்சூரிட்டி எல்லாமே இந்த 45வது வயசில் ஒரு சிறப்பு நிலைமையில் இருக்கிறதுனால இது அளவுக்கு வந்திருக்கோம். அதனால் புது தொழில் தொடங்கிறது நம்மளுக்கு ஒரு எளிமையான செயல் அப்படின்னு இருக்குது. பாக்கி அதனோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணித்தான் ஆகணும். பட் சின்ஸ் வி ஹவ் கிராஸ்ட் திஸ் ஏஜ், ஒரு 50 வயசு வந்திருக்கு நம்மளுக்கு அப்படின்னா சிறப்பான முறையில் நிறைய விஷயங்களை செய்ய முடியும். அப்புறம் இதில் நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அளவில் நம்மளோட ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி, ஃபிசிக்கல் பேலன்ஸ், ஃபிசிக்கல் வெல்பீயிங், இட் ஆல்சோ பிளேஸ் எ வெரி வைட்டல் ரோல் என்னென்ன புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு. ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் நம்மளுக்கு குறைபாடு எதுவும் இல்லை அப்படின்னா நிச்சயமாக ஒரு புது தொழிலை திறமையாகவும் தைரியமாகவும் ஆரம்பித்து செய்ய முடியும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து செய்கிறோம், தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ ஒரு நேரத்துலையும் நம்ம செய்கிற தொழில், நம்ம செய்கிற வேலை அது நம்மளோட தன்னம்பிக்கையை ஊக்குவிக்குவதாகவும் தன்னம்பிக்கையை மேலும் மேலும் கூட்டி தருவதாக இருந்தால், அதிகப்படுத்துவதாக இருந்ததுன்னா அந்த மாதிரி தொழில்கள் எல்லாமே நம்மளுக்கு சிறப்பு தரும். இப்போ முதல்ல சமுதாய சீர்பாட்டுக்காக வேண்டி, சமுதாய மேம்பாட்டுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம், நிறைய அளவில் ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு குழு ஆரம்பித்து இந்த தெருவில் இருக்கிற சிறப்புகளை நம்ம செய்யறதுக்கு முயற்சி செய்யலாம். ஸோ இது எல்லாமே இந்த மிடில் ஏஜ் தாண்டின உடனே நம்மளுக்கு இருக்கிற தன்னம்பிக்கையை அதிகப்படுத்திக்கிறதுனால இதெல்லாம் பாசிபிள், இதெல்லாம் செயல்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம இந்த பதிவில் புரிஞ்சுக்கலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.